டாக்டர் அல்ஃபோன்ஸ். வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் திமுக நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. சண்டையா, உரசலா, மோதலா? ஏன்னா ஒரு பக்கம் எல்லாம் நடந்துட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் செல்வப்பெருந்தகை போய் பொங்கல் அப்போ சிஎம் பாக்குறாரு. அப்புறம் நேற்று சமீபத்துல தளபதி அவர் பேசிய கருத்து, இன்னைக்கு அவங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி செல்வப்பெருந்தகை ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்குது திமுக காங்கிரஸ் கூட்டணியில? ஒரு மூத்த தலைவராக நீங்கள் இந்த போக்கை எப்படி பார்க்கிறீர்கள்? தேர்தல் சமயங்கள்ல கூட்டணி கட்சிகளுக்குள்ள இதை போன்ற சின்ன சின்ன கருத்து பரிமாற்றங்கள், உரசல்கள், ஒரு ஃபயர் ஒர்க்ஸ், இதெல்லாம் ஒன்றும் புதிதல்ல. கடந்த காலங்களிலும் இது நடந்திருக்கிறது. இது நடந்த பிறகும் கூட்டணி தொடர்ந்து இருக்கிறது. தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக போகுது, அவ்வளவுதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. அரசியலில் ஒரு நிரந்தரம் நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். அவர்களால் நிறைய அரசியல் ரீதியாக நாங்களும் பயன்பெற்றிருக்கிறோம், அவர்களும் பயன்பெற்றிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். அவர்களும் எங்களால் பயன்பெற்றிருக்கிறார்கள், நாங்களும் அவர்களால் பயன்பெற்றிருக்கிறோம். ரெண்டு பேருடன் கூட்டணி இல்லாமல் தனித்தும் நின்றிருக்கிறோம். இது எல்லா காலங்களிலும் இது நடக்கக்கூடியது. ஆனால் ஒரு வார்த்தைகளை பேசுகின்ற போது ரொம்ப அளந்து பேசணும். தனிப்பட்ட முறையில காயப்படுத்துவதையோ, தனிப்பட்ட முறையில ஒரு கட்சியை கொச்சைப்படுத்துவதோ, நாம் ஒன்றாக இருந்த காலங்களிலே எவ்வளவு மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, மரியாதையாக இருந்தோமோ அதையெல்லாம் மறந்து விட்டு இப்போ டிடிவி தினகரன் பேசினார் பாருங்க, எடப்பாடி பழனிசாமியா என்னெல்லாம் பேசினார். அவர் பேசிய வார்த்தைகளை இப்ப நான் கேட்கும் போதே எனக்கே கஷ்டமா இருந்தா, அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் போட்டுத்தானே பார்ப்பாரு. இன்னைக்கு ஏன்னா இந்த காலத்துல ஒரு கேமரா முன்னால நான் பேசிட்டேன்னு சொன்னா அது உலகத்துக்கே பேசுன மாதிரி. இட் இஸ் நாட் இன்சைட் யூர் ரூம் ஆர் இட் இஸ் நாட் டு ஒன் மேன் டு whom I am speaking. Once I am sitting before a camera, I am sitting before the whole world. ஸோ உலகம் முழுவதும் பேசிய அவ்வளவு கருத்துக்களையும் குப்பைகளையும் தான் நம்ம திரும்ப திரும்ப பெற்றுக்கொண்டு நம்முடைய நம்பகத்தன்மையே போய்விடுகிறது. அதனால அரசியல்ல எல்லா கட்சிகளுக்குமே நான் சொல்றேன், இதை போன்ற சமயங்களிலே அதை போன்ற வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள், மனதை காயப்படுத்துகின்ற சொற்கள், ஒரு பிறருடைய சுயமரியாதையை குறைக்கின்ற சொற்கள், ஒரு கட்சியினுடைய சுயமரியாதை குறைக்கின்ற சொற்கள் எல்லாம் எல்லாருமே தவிர்க்க வேண்டும். இப்ப நாளைக்கு தேர்தல் இதெல்லாம் மறைந்த பிறகு தேர்தல் கூட்டணி தொடரும், திரும்ப களத்துக்கு போகணும், சேர்ந்து வேலை செய்யணும். அப்பொழுது இந்த கெமிஸ்ட்ரி நல்லா வேலை செய்யணும்ல. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையோடு தேர்தல் முடிந்து விடுவதல்ல. கூட்டணி பேச்சுவார்த்தை தொடக்கம் தான். தேர்தல் வெற்றிகரமாக நடக்கணும்னா இரண்டு கட்சிகளுக்குள்ள பரஸ்பர மரியாதை, புரிதல், ரெண்டு பேருக்குள்ள இணக்கமான செயல்பாடு, இதெல்லாம் மிக மிக முக்கியம். ஆகவே நாம் இப்பொழுது செய்துகின்ற வார்த்தை பிரயோகங்கள், கருத்து பரிமாற்றங்கள், சொல்லாடல்கள், இவைகள் அந்த தேர்தலினுடைய செயல்பாடுகளை பாதித்து விடக்கூடாது என்பதில் தான் என்னை போன்றவர்கள் கவனமாக இருக்கிறோம். யாருடைய கூட்டணி இல்லைங்கிறது ரெண்டு கட்சியிலையும் ரெண்டு தலைமை தான் முடிவு செய்யுது. இப்ப நான் நினைத்தால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி உண்டு இல்லைன்னு நான் முடிவு செய்ய முடியாது. ஏன் எங்கள் தலைவர் செல்வப்பெருந்தகை கூட முடிவு செய்ய முடியாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கிறது, யாரோட கூட்டணின்னு. ஆகவே அது மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் முடிவு செய்ய வேண்டும். இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இதை முடிவு செய்ய முடியும். அங்க இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களோ, 3ஆம் கட்ட தலைவர்களோ, அமைச்சர்களோ, மூத்த அமைச்சர்களோ யாரும் வேணா பேசிக்கலாம். அதனால முடிவு செய்யக்கூடிய இடத்திலே அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு முறை பேசிட்டு போயிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை அவங்க அனுப்பிச்சுதான் வந்திருக்கிறாங்க. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அனுப்பாமல் ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணப்படலை. அந்த கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணதே போய் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட பேசுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் அதை பற்றி அதிகமாக பேசுவது தேவையற்றது என்று என்னுடைய கருத்து. ஆனா நீங்க பொதுவா சொல்றீங்களா சார், ஆரோக்கியமா இல்ல அப்படின்றது உங்க கருத்து. ஃபயர் ஒர்க்ஸ் சொன்னீங்க ஸ்டார்டிங்ல சொல்லும்போது, எலெக்ஷன் டைம்ல அது சீட்டு கேட்கறதுல இருக்கலாம். ஆனா இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு பேசுறதுல இருந்து ஒரு ஆரோக்கியமற்ற சூழலுக்கு போயிருச்சு. அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுல முதல் கல்லை வீசியது யாருன்றதுதானே இங்க பிரச்சனை. அது யாரும் இல்ல. அதாவது சேலையில முள்ளுல சேலை போட்டதோ, சேலையில முள்ளு போட்டதோ, கிளிய போறது சேலை தான். திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அமைதியா தாங்க இருந்தோம், நாங்க எதுவுமே பண்ணல,
திடீர்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அவங்க கேக்குறாங்க. அப்போ திரும்ப நாங்க ரியாக்ட் பண்றோம்ன்றது அதாவது அவங்க தரப்பு. நான் என்ன சொல்றேன், இந்த காங்கிரஸ் கட்சியில வந்து பொறுப்பில் இருக்கின்றவர்களை பற்றி தான் நம்ம வந்து கவலைப்பட முடியும். காங்கிரஸ் என்று சொல்லிக்கொண்டு பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள். அவர் எல்லோரும் பேசுகிற வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு ஒரு இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுன்னு சொல்லக்கூடாது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய உயர்மட்ட குழுவிலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது பேசினா அதை பற்றி நம்ம பதில் சொல்லணும். அதை பற்றி நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லோருமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி வேண்டாம் என்று இவர்கள் இது வரைக்கும் யாருமே நான் பேசினதாக எனக்கு தெரியல. எனக்கு அதிக இடம் வேணும், எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், இத மாதிரி குரல்கள் தான் வந்திருக்கிறது. அந்த கோரிக்கை தான் பிரச்சனைக்கு அடிப்படைன்னு கூட வச்சுக்கலாம். ஆட்சியில் பங்கு அப்படின்றது அது வந்து அது நியாயமானதான். அது எப்படிங்க, அது வந்து நீங்க கோரிக்கை எழுப்புவதே தவறுன்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. கோரிக்கையை வந்து எழுப்புவதே வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து கோரிக்கை சொல்றேன், என்னுடைய பார்வையில இது என் நியாயமான கோரிக்கை. நீங்க ஆனா கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க, அது உங்களுக்கு வந்து இவங்க தகுதிக்கு மேல கேட்கறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நீ கோரிக்கையை நீ எழுப்பக்கூடாது, கோரிக்கை எழுப்புவதே தவறு அப்படின்னு யாருமே வந்து சொல்ல வேண்டாம். ஆனால் அதற்கும் அந்த கோரிக்கையை எழுப்புவதற்கும் சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, முறைகள் இருக்கிறது. சில விஷயங்களை வந்து நம்ம வந்து எத்தனை இடங்கள் வேண்டும், அல்லது வந்து அதிகாரத்துல எத்தனை பங்கீடு தருவீங்களா, இதைப்பெல்லாம் வந்து ஊடகத்தின் மூலமா வாதிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஊடகத்தின் மூலமாக கோரிக்கை வைக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. தனிப்பட்ட முறையில நாம ஒரு குழுவை நியமித்திருக்கிறோம், அவர்கள் போய் அந்த கோரிக்கைகளை வலுவாக வைப்பார்கள். அது வந்து அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நெருடல் இல்லாமல் போயிடும். ஆகவே அதை போன்ற வழிமுறைகளைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய. நீங்க ஒரு 50-60 ஆண்டு காலமாக அரசியல பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது இருந்திருக்கா? இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள்ல அப்படி அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்காங்களா? அப்படி ஒரு நடைமுறை இருந்திருக்கா? எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். அப்படி இருந்திருக்கா? அதை போல வந்து அவசியம் வந்தது வந்து நாங்க சட்டமன்றத்துல இருக்கின்ற போது 2006-11 தான் வந்துச்சு. 2006-11 வந்து உங்களுக்கு வந்து திமுக ஆட்சியில மைனாரிட்டி கவர்மெண்ட் நாங்க வந்து இருந்தோம். பாமக அதிகம் இருந்தாங்க, பாமகவும் கொஞ்சம் இருந்தாங்க. அந்த காலத்துல வந்து சிறுபான்மை அரசு ஆகவே வந்து கலைஞருடைய அரசு வந்து வெற்றிகரமாக நடந்தது. அதுல வந்து அன்றைக்கு காங்கிரஸ் வந்து எங்களுக்கு வலுவா எங்களுக்கு ஆட்சியில் இடம் வேணும், எங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று கேட்டிருந்தால் கலைஞர் கொடுக்க தயாரா தான் இருந்தார். சென்ட்ரலையும் காங்கிரஸ் தான் இருக்காங்க. அவன் சென்ட்ரலையும் காங்கிரஸா இருந்தது. கலைஞர் கொடுக்க தயாரா தான் இருந்தார். ஏன்னா என்னையும் மறைந்து போன திரு சுதர்சனம் அவர்களையும் தான் கூப்பிட்டு சொன்னாரு. ஏன்னா அன்னைக்கு இதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் தான். அன்னைக்கு நம்ம நண்பர் மறைந்து போன என் நண்பர் ஈவிகே செலங்கோவன் அவர்கள் இருந்தார். அவர் ஒரு இடத்துல பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டார். இந்த பேச்சை கேட்டோடனே கலைஞருக்கு ரொம்ப வருத்தம் வந்து காலையில அசம்பிளிக்கு போனோடனே எங்க 2 பேரையும் கூப்பிட விட்டாரு. நாங்க போனோம். என்னப்பா, நானா உங்களை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியும்? நான் உங்களை வந்து இனியெல்லாம் மந்திரி நான் சொல்லிட முடியுமா? அப்போ ஆர்காட்டார் கூட இருக்கிறார். அப்போ ஆர்காட்டார் சொன்னாரு, நீங்க போய் லிஸ்ட் வாங்கிட்டு வாங்கப்பா, 7 ரூம் ரெடியா இருக்கு, 7 ரூம், நீங்க யார் யார் மந்திரின்னு லிஸ்ட் வாங்கிட்டு வாங்க. 7 அமைச்சர், ஆமா, யார் யார் லிஸ்ட்னு 7 பேருக்கு வாங்கிட்டு வாங்க, உடனே நாங்க வந்து சுவரிங் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னார். நாங்க இதோட கன்வே பண்ணோம். நானும் சொன்ன உடனே மறுநாள் இதை உடனே ஹைகமாண்டுக்கு வந்து கன்வே பண்ணோம். அப்புறம் அங்கிருந்து அங்கே ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் அதை பரிசீல் பண்ணாலும் நாங்கள் விட்டுட்டோம். காங்கிரஸ் மேலிடத்திற்கு வந்து அது மேல தகவல் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு முடிவெடுக்க வேண்டியது அவங்க இஷ்டம். ஒன்றுட்டோம். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த வார்த்தை பரிமாற்றங்கள், இதே போன்ற வார்த்தை பரிமாற்றங்கள் கடந்த காலத்திலே நடந்திருக்குது. ஆனா கண்ணியமா நடந்திருக்கு, நடக்க வேண்டிய அது நடந்து கலைஞர் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு வந்து சக்சஸ்ஃபுல்லா கவர்மெண்ட் நடத்திருக்கோம், முடிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு கூட்டணி தொடர்ந்து இருக்கிறது. அதுக்கு பிறகு 3 எலெக்ஷன் 4 எலெக்ஷன் நின்றுருக்கோம், ஜெயிச்சிருக்கிறோம். அதனால ஒவ்வொரு எலெக்ஷனும் இது முடிவல்ல. அதான் சார், நீங்க சொல்லும் பொழுது இப்ப காங்கிரஸ் டெல்லியில இருக்காங்க, நீங்க வலுவா இருக்கீங்க, அந்த சமயத்துல திமுக மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கு. அப்ப நீங்க டிமாண்ட் பண்றது ஒரு நியாயமான கோரிக்கை அப்படின்றத வச்சுக்கலாம். இப்போ போஸ்ட் 2014 காங்கிரசினுடைய நிலைமை அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் என்ன நிலையில இருக்கு அப்படின்றது. இப்போ இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற இந்த முழக்கம் முதல்ல வச்சது வந்து விஜய் தான் வச்சார் அவருடைய கட்சியினுடைய மாநாட்டுல. ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காதோன்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து? அப்படி இல்லை. இப்போ வந்து அதற்கான சூழலே இல்ல, ஆனா காங்கிரஸ் இதை கேட்கறாங்க அப்படின்னா வந்து இந்த பொலிட்டிக்கல் பராடிகமே மாறி போச்சு தம்பி. இப்போ சிறிய கட்சிகள் அரசியல் ரீதியாக வந்து சர்வைவல் ஆகுறதே வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான். அதாவது பவர் ஓரியன்ட் பாலிடிக்ஸ். நீங்க வந்து ஒண்ணு நீங்க அதிகாரத்தில் இருக்கணும், மக்களுக்கு உங்களால நன்மைகள் செய்யணும், காரியங்கள் செய்யணும், உங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து உங்கள் அதிகாரத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், சமூகத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கணும். அப்படி இல்லையா முழுமையான எதிர்கட்சியா இருக்கணும்.
எதிர்த்து போராடணும், ஜெயிலுக்கு போகணும், உண்ணாவிரதம் இருக்கணும், தெருவில் இருந்து சண்டை போடணும், மக்கள் உரிமைக்காக களத்துக்கு போகணும். அப்போ வந்து நீங்க எதிர்கட்சி. எங்க காங்கிரஸுக்கு நெருக்கடி வருதுன்னு சொன்னா, எதிர்கட்சியாகவும் பணியாற்ற முடியாமல், ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்திலையும் பங்கேற்க முடியாமல், ரெலவெண்டே இல்லாம ஒரு ரெலவெண்டே இல்லாத ஒரு அரசியல் கட்சி, ஒரு 6வது விரலாக இருக்கிறதுமோ காங்கிரஸ் கட்சி வந்து பிகம் எ 6th ஃபிங்கர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு பரவலா காங்கிரஸ் தொண்டர்களுக்கு வந்திருக்கிறது. வந்து அது பிறகு கட்சியை வந்து கீழே வந்து புது வரவுகளே இல்லை, தேங்கிருச்சு. அப்போ இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹைகமாண்ட் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில பேசும்போது எதுக்காக கேட்கிறோம்னா, அன்னைக்கு வந்து நம்ம வந்து 18 மாநிலங்கள்ல ஆட்சியில் இருந்தோம், பிரதமர் இருந்தோம், ஒன்றிய கவர்மெண்ட் இருந்தோம், கட்சி வந்து நடந்தது. இன்னைக்கு வந்து கட்சியினுடைய வந்து ரொம்ப கட்சியுடைய அதிகார வட்டம் வந்து ரொம்ப சுருங்கி போச்சு. ஸோ புதிய இடங்கள்ல வந்து நம்முடைய அதிகாரங்களை நம்ம மக்கள் மத்தியில விருத்தியானால்தான் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வந்து இப்படி நினைக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வந்துதான் வந்து ஒரே மாநிலம் 1967 62ல 67 காங்கிரஸ் பல இடங்கள்ல தோற்றது, பல மாநிலங்கள்ல தோற்றது. அப்போதான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு அகில இந்திய அளவுல சரிய ஆரம்பிக்குது. அந்த சரிவுக்கு பிறகு பல மாநிலங்களில் தோற்ற பிறகு எல்லா மாநிலங்களிலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டது. மேற்குவங்க மாநிலத்திலே கூட ஆட்சி இழந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒரு முறை வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட் 60 ஆண்டு காலத்துக்கு வரவே இல்லை, திரும்ப எகைன் வரவே இல்லாம ஒரு சூழ்நிலை வந்து. ஸோ இங்க வந்து ரிவைவல் ஆகணும்னா தமிழ்நாடு இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட். இங்க ஒன்னா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கணும். நீங்க கேட்டீங்க, போன தடவை வந்து மைனாரிட்டியா இருந்தீங்க கேட்டீங்க, இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இப்ப சந்திரபாபு நாயுடு இருக்கு. இது ஒரே கேள்விதான் சார். விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் இந்த கோஷத்தை முன்வைக்கிறாரு, அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் சேர்ந்து வருதுன்றது என்னோட குற்றச்சாட்டு. இதுக்கு உங்களுடைய பதில்? ஏங்க விஜய் இல்லனா இது வந்திருக்குமா? இல்ல நீங்க வந்து விஜயையும் காங்கிரஸையும் நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. அங்கதான் போறோம். அது எப்படி தளபதி பொங்கல் அது வேற விஷயம் நடந்துட்டு தானே சார். காங்கிரஸ் கட்சிக்கு விஷயதானம் கொடுப்பதற்கோ காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அணுகுமுறைகளை பற்றி ஆப்போசிட்ல அதிமுக பாஜக இருக்காங்க சார், அங்க போவாது. ஆமா, அது இல்லாம சீமான் இருக்காரு, சீமான் கூட ஆப்வியஸா போக முடியாது. இன்னொன்னு பார்த்தா ராமதாஸ் தனியா, ராமதாஸோடைய பாமக இருக்கு, மேபி அவங்க கூட சேர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு விஜய் மட்டும் தான் இருக்காரு, அப்ப ஆப்வியஸா அங்கதான் போக முடியும், வேற இடமே இல்ல. தனியா அந்த கட்டத்துக்கு நான் பதில் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் சொன்னதினால் நீங்கள் கேட்கிறீர்களா அந்த கேள்வி, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. விஜயினுடைய கோரிக்கைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம்? நம்ம வந்து சந்திரபாபு நாயுடு வந்து மெஜாரிட்டியில இருக்கிறாரு, ஆனா அவர் வந்து கேபினெட்ல வந்து பார்ட்டிசிபேட் கொடுத்துருக்காரு. இப்போ மோடி இஸ் ரன்னிங் தி கவர்மெண்ட், போன தடவை மெஜாரிட்டியில இருந்தாரு, கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு வந்து பீகார்ல கூட நீங்க வந்து அந்த மாதிரி மெஜாரிட்டியில இருக்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அது நடைமுறை இல்ல தானே நீங்க சொன்ன நடைமுறைங்கிறது வந்து என்ன நடைமுறை, என்ன கான்ஸ்டிடியூஷனல் பிரசிடென்ட் அப்படி ஒண்ணு இல்லை. இது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய எங்களுடைய தகுதிக்கேற்ப எங்களுக்கு எங்க சைஸுக்கு நாங்க வந்து நாளைக்கு உடனே நாங்க ஃபுல் டைம் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்ல முடியாது. நாங்க we can only participate in a coalition government. ஸோ அந்த ஆசை வந்து இருக்கிறது, அந்த ஆசை தவறல்ல, அந்த ஆசை இருப்பது நியாயம், இயற்கை. அது வந்து நடைமுறையில சாத்தியமா, அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளுமா, அதெல்லாம் அடுத்த கட்டம். இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்வதற்கு வந்து யாரும் தடை சொல்ல முடியாது. இதை கேட்பதற்கோ இதை வலியுறுத்துவதற்கோ எங்கள் தரப்பில் இருக்கிற நியாயத்தை வந்து மக்கள் மத்தியில சொல்வதற்கோ யாரும் தடை பண்ண முடியாது. அதற்கு அடுத்த கட்டம் அதை கொடுக்குதுன்னு அவங்க முடிவு பண்றதும், அதை வாங்குறதோ ஏற்றுக்கொள்வதுன்னு அகில இந்திய காங்கிரஸ் முடிவு பண்றதும் அது அவங்களுக்குள்ள அதிகாரம். அதுக்கு பிறகு அதை கடந்து நம்ம தேர்தலுக்கு வந்துடலாம். ஆகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இதை போன்ற சூழ்நிலைகளில் இதை கேட்பது கூட பக்குவமா கேட்கலாம். அதை வந்து எந்த விதமான வார்த்தை பிரயோகங்களையும் நீங்க பசுன்னு சொல்றதுக்கும் மாடுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதை போன்ற வார்த்தைகளை வந்து எல்லோரும் தவிர்க்க வேண்டும். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரிதான், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரிதான், அந்த வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். அதுதான் வந்து என்னுடைய வேண்டும். கோரிக்கை வந்து நியாயமானது, அதை பரிசீலிக்கணும், உங்களுடைய கருத்தா இருக்கு. ஆனா இந்த சூழல்ல இந்த கோரிக்கை நியாயமானதா? ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இன்னைக்கு 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 2019 நாடாளுமன்ற தேர்தல இருந்து அப்படியே கூட்டணி தொடர்ந்து கொண்டே வருது. எல்லா தேர்தலையும் சந்திக்கிறீங்க. எல்லாருக்குமான அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்றது பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் கால் வைக்க விடக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டுக்கு இடம் கிடையாது, இதுதான் அடிப்படை எல்லா கட்சியும். இன்னைக்கு சிபிஎம் எடுத்துட்டோம்னா சண்முகம் அவர் வந்து திமுக அரசு மேல கடும் குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு, கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காரு, அரசின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு, வெளிப்படையாக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் கூட்டணிக்குள்ளதான் இருக்காரு. இப்போ அவங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், அவங்களுடைய கோரிக்கை அப்படின்றது அதிகபட்சம் எதுல டிஃபர் ஆவாங்கன்னா சீட்ஸ்ல டிஃபர் ஆகலாம்.
இப்போ அதே மாதிரி காங்கிரஸ் சீட்ஸ்ல டிஃபர் ஆகுது. இப்போ கம்மியா கொடுக்குறாங்க சீட்ஸ், ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. அவங்களுடைய காங்கிரஸனுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு கம்மியா கொடுக்குறாங்க. அதுக்கு காங்கிரஸ் முரண்படுறது அப்படின்றது வேற. பாஜக மிருக பலத்துல இருக்கு, இந்தியா முழுக்க ஆட்சியில இருக்கு, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 4 இடத்துல வந்துட்டாங்க. இந்த காலகட்டத்துல பாஜகவை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் திமுகவோட இருக்கணுமா, திமுக கூட்டணியோட இருக்கணுமா, இல்ல இப்பதான் நாங்க எங்க கட்சியை ரிவைவ் பண்ணுமோன்னு சண்டை போடணுமா? அதற்கான சூழல் இதுவா? இல்ல, ரெண்டு கொஸ்டின். நம்ம ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். பாஜகவை தோற்கடிக்க வேண்டும், அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பது வந்து ஒரு பிரைமரி எய்ம். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை வந்து தமிழ்நாட்டில் வலுப்படுத்தணும், அதற்கு மேலும் வந்து அதனுடைய செல்வாக்கை கூட்டணும், அதனை அரசியல் ரீதியாக மேலும் வந்து அதை சிறைப்படுத்த வேண்டும் என்பது வந்து அது இன்னொரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்க எடுத்திருப்பதுனால அதுல நாங்க வந்து நீர்த்து போறோங்கிற அவசியம் இல்லை. பாஜகவை எதிர்ப்பதிலேயோ, மதவாத சக்திகளை எதிர்ப்பதிலேயோ, பாசிச வலதுசாரி ஜனநாயக விரோத சக்திகளை எதிர்த்து போராடுவதிலேயோ காங்கிரஸ் கட்சி வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் சளைத்ததில்லை. ஆகவே அதுல வந்து ஒன்றாக சேர்ந்தே களங்காணலாம். இப்ப பல இடங்கள்ல வந்து ஒன்றாக இல்லாத கட்சிகளோடு கூட சேர்ந்து பாஜகவை எதிர்க்கிறோம். பாராளுமன்றத்தில் எதிர்க்கிறோமே எப்படி? பாராளுமன்றத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்து எதிர்க்கிறோம். கேரளாவில் வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் எகெயின்ஸ்டா இருக்கு. அதை போல வந்து திரிணாமுல் காங்கிரஸோட பெரிய உறவு இல்லை. ஆனால் பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரே காமன் பிளாட்ஃபார்ம் அமைக்கிறதுக்கு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். ஆகவே பாஜக எதிர்ப்பது என்பது வேறு, பாஜகவை தோற்கடிப்பது என்பது வேறு, காங்கிரஸ் கட்சியை தனிப்பட்ட முறையில வலுப்படுத்தணுங்கிற முயற்சி எடுப்பதுங்கிறது வேறு. சோ இது ரெண்டையும் நம்ம இல்ல சார், அது வந்து நீங்க அந்த முதல்ல சொன்னீங்களா, அது காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் கூட நிக்கிறது, போராட்டங்கள் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்றது அப்படின்றது வேற. இந்த அப்ரோச்ன்றது சரியான்னு கேக்குறேன். இல்ல, அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அந்த கூட்டணி வேக்கண்டா போகும்ல. இப்ப நம்ம கூட்டணிக்குள்ள வந்துட்டு இப்ப நீங்க வந்து இடதுசாரி கட்சிகளை பத்தி சொன்னீங்க. அவர்களையும் காங்கிரஸையும் நீங்க வந்து கம்பேர் பண்ண முடியாது. கேட்டீங்களா? இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு தளத்தில் பணியாற்றக்கூடியவர், ஒரு விவசாய கூலி தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர். காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பரந்துபட்ட ஒரு வந்து என்ன சொல்றது, ஒரு பேன் இந்தியன் பார்ட்டி. அது வந்து எல்லா தரப்பு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. பரவலாக அரசியல் வந்து பிரசன்ஸ் வந்து சில இடங்கள்ல குறைஞ்சிருக்கலாம், சில இடங்கள்ல கூடுதலா இருக்கலாம். ஆனால் த்ரூ அவுட் இந்தியா எந்த ஊர்லயும் ஒரு காங்கிரஸ்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சி. அதனால அது வந்து தன்னை வந்து மீட்டெடுக்க நினைப்பதற்காக மேற்கொள்ளுகிற முயற்சி. கேட்டீங்களா? ஆகவே அதற்கான காலம் இதுவா? இந்த கால தேர்தல் தான காலம். மிருக பலத்தோட பாஜக இருக்கு. அதுக்கு அது இதான காலம். என்ன மிருக பலம்? ஒண்ணும் இல்ல. இப்ப நாளைக்கு ஒண்ணும் இல்லையா? இல்ல. என்ன சார் இருக்காங்க அந்த கட்சியில? ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே சார், எங்களால் தோற்கடிக்கப்பட்ட கூட்டணி தானே. என்ன கட்சி புதுசா இருக்காங்க? அத்வானி வாஜ்பாய் இருந்த பாஜகவும் இப்போ மோடி அமித்ஷா வந்த பிறகு தோற்கடிக்கலையா? நாங்க மோடி அமித்ஷா வந்த பிறகு எத்தனை நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கலையா? அவங்க போன சட்டமன்ற தேர்தலில் தோற்கலையா? அதெல்லாம் வந்து நீங்க அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. நான் இது வந்து உங்களுக்கு நாங்க வந்து கேட்கிறோம், நாளைக்கு வந்து உண்டுன்னு சொல்றோம் முடிக்கிறோம், அல்லது இல்லைன்னு முடிக்கிறோம். இல்ல நம்ம பிறகு பார்த்து 2 தலைவர்களும் கூடி உட்கார்ந்து அதை பற்றி பிறகு பேசலாம்னு முடிச்சிட்டாங்கன்னா களத்துக்கு போகிறோம். அது எந்த வகையில பாதிக்கும்? இல்ல, எல்லா மாநிலங்களையும் ஒரு ஸ்பாயிலர் ஸ்போர்ட்டா காங்கிரஸ் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா பிஎம்சியோட எலெக்ஷன் நடந்துச்சு மும்பைல, அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அங்க இன்னைக்கு பாஜக அதிகமாக வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் அங்க தனியா நின்னது ஒரு காரணம் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. எல்லா மாநில தேர்தலையும் சொல்றோம். பீகார்ல அவங்க அதிக சீட்ஸ் கேட்கறாங்க, அதனால அங்க ஒரு கன்ஃபியூஷன் வந்துருது. காங்கிரஸ் திரும்ப அவங்க தன்னை ரீவாம் பண்ணிக்கிறேன்ற பேர்ல அவங்க அதிக இடம் கேட்கறது, அல்லது இப்படியான தமிழ்நாட்டில் கேட்கிற மாதிரியான ஏதாவது ஒரு டிசன்ட்டை முன்வைக்கிறது அப்படின்றது அந்த மாநில அரசியலையும் மொத்தமா குழப்பி விட்டுறது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான கேள்வி. உங்க கேள்வி எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிவசேனா, உத்தவ் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ், இந்த 3 கட்சிகளும் வந்து உட்கார்ந்து இடப்பகிர்வு வைக்கின்ற போது அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து அவங்க வந்து ஒரு பொருட்டாவே நினைப்பதில்லை. உத்தவ் தாக்கரே வந்து நம்பர் 1 பார்ட்டி, சரத்பவார் வந்து மகாராஷ்டிரா பேஸ்டு பார்ட்டி, காங்கிரஸ் வந்து ஒரு ஆல் இண்டியா பேஸ்டு பார்ட்டிங்கிறதுனால வந்து அவங்க அதை வந்து அந்த கூட்டணியை அமைச்சு இடங்களை பகிர்ந்து கொள்றாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கு, உத்தவ் தாக்கரேயை விட சரத்பவாரை விட மிக அதிகமான இடங்கள்ல ஜெயிச்சு 5 கார்பரேஷன்களை கைப்பற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான் கைப்பற்றிருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக அதிகமா வெல்றதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, பாராளுமன்ற ஜனநாயகத்துல நீங்க முதல்ல உங்க கட்சியினுடைய இருப்பை நீங்கள் முதல்ல தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க கட்சியினுடைய ஐடியாலஜி நீர்த்து போகாமல் பார்த்துக் கொள்ளணும். கூட்டணிங்கிறது எதுவரை ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவது மட்டுமே ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம் அல்ல.
தேர்தல் வெற்றி என்பது இட்ஸ் நாட் யுவர் டெஸ்டினேஷன். ஏன்னா அது ஒரு ஜேர்னி. அதை கடந்து போறீங்க, அடுத்த தேர்தலுக்கு போறீங்க, அதுக்கு அடுத்த தேர்தலுக்கு போறீங்க. அல்டிமேட் உங்களுடைய என்ன நோக்கம் அப்படின்னா, உங்களுடைய கொள்கைகள், நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சியங்களை வந்து மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில நிறைவேற்றணும். அதை நோக்கி செல்லுகின்ற போது இதை போல கூட்டணி வைக்கின்ற இடங்கள்ல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்படுகிற நெருக்கடி என்னன்னா, காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தனித்துவத்தை முழுமையாக இழந்து அப்படியே வந்து கரைந்து போகிறது. சில கட்சிகள் வந்து மக்கள் மத்தியில் அவங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அதையும் காங்கிரஸ் கட்சி தோள்கள்ல சுமக்க வேண்டியது இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கிற அப்பழுக்க இப்போ நீங்க எந்த கட்சி தலைவர் வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை நடந்து போக முடியும்? சரத்பவார் நடந்துருவாரா? ராகுல் காந்தி மேல யாருக்கும் கோவம் இல்ல, ஆனா காங்கிரஸ் மீது இருக்கு. அதான் சொல்றேன், அது வந்து காங்கிரஸுக்கு பயன்பட மாட்டேங்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருடைய செயல்பாடுகளோ, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையில் இருக்கிற நியாயங்களோ அந்த கட்சிக்கு முழுமையாக பயன்பட முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து we have to reinvent ourselves. அதான் சொல்றேன். நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு, சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வோம். அது வந்து அன்னைக்கு வந்து நம்ம அதை முடிவு பண்ணலாம். அரசாங்கத்தை எதிர்ப்பதில் வந்து ஒரு ஒருமித்த கருத்து தேவைப்பட்டால் அன்னைக்கு வந்து நம்மளோட ஒருமித்த கருத்துக்களை கூப்பிட்டு பேசுவோம். ஆனா தேர்தலுக்கு முன்னாலேயே நம்ம இடங்களை எல்லாம் இழந்துட்டு எல்லா இடங்கள்லயும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய வேட்கைகளை, விருப்பங்களை எல்லாம் நம்ம வந்து பலி கொடுத்து விட்டு அந்த இடத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100-150 கான்ஸ்டுவன்சில வந்து இது வரைக்கும் கை சின்னமே நின்னதில்ல. ஒரு 100 சட்டமன்ற தொகுதியில கை சின்னத்தை அவங்க இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம் இல்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால இது வந்து உள்ள வந்து நிறைய டிஸ்கஷன் போய் கொண்டு இருக்கிறது. ஆனா இப்படி பண்றதுன்றது பாஜகவுக்கு ஃபேவரா போகாது அப்படின்றது உங்களுடைய பார்வை. இவர் வந்து ஒரே மேடையில வந்து அமித்ஷா, இந்த மோடி வந்து என்டிஏ சர்க்காருங்கிறாரு, எடப்பாடி வந்து அதிமுக கவர்மெண்ட்ங்கிறாரு. இதை ஒன்னும் நீங்க பேச மாட்டீங்களா? நீங்க இது வந்து அந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்துடாதா? சார், அது அதிமுக கறந்துருச்சுன்றது எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இதை மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சோரம் போயிட்டாங்க. இது வந்து அவர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க, சோரம் போயிட்டாங்க, திமுக கூட்டணியில இருந்து திமுகவே மாறிட்டாங்க, கேட்டா பிஜேபி உள்ள வந்துரும், பாசிசம் உள்ள வந்துரும். சோ இப்போ நான் எதுவும் பண்ண மாட்டேன், இப்போதைய தேவை பாஜக தமிழ்நாட்டில் கால் வைக்க விடாமல் பார்ப்பது, அதற்காக முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய வேலையை கம்யூனிஸ்டுகளும் பண்றாங்க, விசிகாவும் பண்ணுது, இல்ல காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளும் பண்றாங்க. அவங்களுடைய அந்த போர் குணமே போயிருச்சுன்றதுதான் அவங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனம். அதற்கு பாஜக உள்ள வர்றது காரணம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அதை முற்றிலுமா புறம் தள்ளிட்டு எங்க கட்சி ரிவைவ் பண்றோம்ன்றது எப்படி? பாஜகவை வந்து தடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நான் உயிரோட இருக்கணும்ல, அது முக்கியம் தானே. கலைஞர்கிட்ட வந்து ஒரு தடவை நான் பேசி கொண்டிருக்கேன். அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப நிறைய செய்திகளை சொல்வார். அப்போ அவர் ஒரு முடிவு எடுத்தாரு, எனக்கு அந்த முடிவுல உடன்பாடு இல்லை. நான் அப்ப கேட்டேன், என்னண்ணே அது எப்படி முடிவு எடுத்தீங்கண்ணே அப்படின்னு சொன்னாரு. ஏப்பா கோட்டையை பிடிக்கணும்லப்பா, கோட்டையை பிடிக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்லப்பா அப்படின்னாரு. ஐ ஷுட் பி அலைவ் டில் ஐ ரீச் த ஃபோர்ட். அப்போ அந்த ஜேர்னியை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? அதுல வந்து சில சமரசங்கள், சில விட்டு கொடுத்தல், என்ன சில பின்வாங்கல், இதெல்லாம் அவசியப்படுகிறது பாலிடிக்ஸ்ல. இல்லைன்னு சொன்னா வச்சுங்க, நீங்க போறதுக்கு முன்னாலே உங்களை வந்து நீங்க எதிரி குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான்னா ஒரு இடத்துக்குள்ள போய் நீங்க ஒளிஞ்சுதான் ஆகணும். அந்த இடத்துல நான் வீரத்தை காமிச்சு மார்பை காமிக்க முடியாது நீங்க. அதான் கலைஞர் ரொம்ப அழகா சொன்னார், கோட்டையை பிடிக்கணும்னு இப்பலாப்பா, கோட்டை பிடிக்கிற வரைக்கும் நான் இருக்கணும்ல அப்படின்னு அந்த வார்த்தையோட நிப்பாட்டிட்டார். அந்த முடிவை ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை பதில். என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அரசியல் கட்சியாக நான் வலுவாக இருந்தால்தானே நான் பாஜகவை எதிர்த்து நான் களமாட முடியும், கொள்கை ரீதியாக நான் நிற்க முடியும். எனக்கு அந்த வலிமையே எனக்கு முழுமையா போயிடுச்சுன்னு வச்சுங்க. அதுக்கு பிறகு நான் வந்து நான் வந்து இந்த அந்த மதவாத சக்திகளுக்கு எதிர்ப்பான சக்திகளே நீர்த்து போகும். காங்கிரஸ் பலவீனம் அடைகின்ற போது மதச்சார்பற்ற சக்திகள் பலவீனம் அடைகின்றன. காங்கிரஸ் நீர்த்து போகின்ற போது மாநில உரிமைகளை பேசுகின்ற சக்திகள் நீர்த்து போகின்றன. நீங்க பன்முக கலாச்சாரத்தை கொண்டாடுகின்ற சக்திகள் நீர்த்து போகின்றன. காங்கிரஸ் வந்து வலிமையாக இருப்பது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்தியாவில் யாரெல்லாம் வந்து மாநில உரிமைகளை பேசுகிறார்களோ, சமூக நீதி பேசுகிறார்களோ, ஜனநாயகம் பேசுகிறார்களோ, மதச்சார்பின்மை பேசுகிறார்களோ, அத்தனை பேருக்கும் காங்கிரஸ் மீது அக்கறை இருக்கணும். காங்கிரஸை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். இப்போ வெளியே இருந்து பேசக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சியில அவங்க இப்ப மாணிக்கம் தாக்கூரா எடுத்துக்கலாம், ஜோதிமணியா எடுத்துக்கலாம், அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியா எடுத்துக்கலாம், இவங்க எல்லாருமே ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தான். இவங்களையும் நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்களா? இல்ல எப்படி சார், அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன பேசுறாங்க சொல்லுங்களேன். ஆல்மோஸ்ட் அவங்க வந்து திமுக கூட்டணியில இருக்க கூடாதுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் வெளிப்படையாக. உங்க வார்த்தைகளா அவங்க வாயில? சார்,
மதுரை தொகுதியில வேட்பாளர் வந்து காங்கிரஸ் தான் நிக்கணும் அப்படின்ற அது வந்து அந்த ரியாக்ஷன் தான் நான் சொன்னேன். அது வந்து அவர் தளபதி பேசினதுக்கு அவர் ஏதோ பேசியிருக்கிறாரு. இவர் பேசுறதுக்கு அவர் பேசினான்னு நினைக்கிறேன். ஆமா, அது வந்து இன்னைக்கு வந்து தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பேசியிருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இதை போன்ற வார்த்தை பிரயோகங்களை தான் எல்லாரும் தடுக்கணும்னு நான் சொல்றேன். அதான் சார், இது ஆரோக்கியமானதான்னு கேக்குறேன். எப்படின்னா யார் பேசுறதை எடுத்துக்கிறது? காங்கிரஸ்ல இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஒண்ணு பேசுறாரு, ஜோதிமணி ஒண்ணு சொல்றாங்க, மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, திருச்சி வேலுச்சாமி துக்ளக் மேடையிலே சொல்றாரு, பலரும் சொல்றாங்க. நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, நான் சொல்றேன் எதை எடுத்துக்கலாம்? நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து யார் கருத்துன்னா, மல்லிகார்ஜுனை கார்கே பேசுகிற கருத்து, ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிற கருத்து, ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி வேணுகோபால் பேசுகிற கருத்து, எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் பிரதிநிதி கிரீஷ் ஜோடங்கர் பேசுகிற கருத்து, தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பேசுகிற கருத்து, இதுதான் அஃபிஷியல். நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற யாருனாலும் இன்க்ளூடிங் எவர்னாலும் சரிதான். இந்த 5 பேர் தான் அதிகாரபூர்வமாக கருத்து சொல்வதற்கு பெற்றோர்கள். இதுலயும் ஒரு ஹியரார்கி இருக்கு. இதுலயும் கடைசியில் உள்ள ஒரு தப்பு பண்ணாருன்னா அதுக்கு மேல உள்ளவர் அதை திருத்தலாம். அல்டிமேட் அப்படிங்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தான். அதனால வந்து இவங்க பேசுறாங்க, எல்லோரும் பேசுவார்கள். நாளைக்கு வந்து கட்சியை சுமக்கிறது அவங்க தானே சுமக்கணும். இப்படி கருத்தை சொல்றதை வந்து அவங்க சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனநாயக மாண்பு அப்படின்னு சொல்றாங்க. அதை அப்படி பார்க்கணுமா, அல்லது கட்சியில ஒரு ஒழுங்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது வந்து பல்வேறு தரப்பு கருத்துக்கள் வந்து இருக்குது. பல்வேறு தரப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்ட கால சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, அது அந்த காங்கிரஸ் கட்சி தோன்றின காலத்துல எதிர்கட்சிகளே கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தான் 2 தரப்பு. திலகர் அவர்கள் இருக்கின்ற போதும் சரி, மகாத்மா காந்தியினுடைய தலைமையை நேரு அவர்கள் ஏற்றுக்கொண்ட போதும் சரி, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எதிர்குறிப்பே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய உள்ளே இருக்கின்ற தலைவர்கள் மிதவாதிகள், தீவிரவாதிகள். அங்கே வந்து நீங்க சொல்ற ஹிந்து தேசியத்தை ஆதரித்தவர்கள் உண்டு. இப்ப நீங்க இந்த இந்து மகாசபை ஆரம்பிச்சவங்க எல்லாம் யாரு? காங்கிரஸ் கட்சியிலிருந்து போனவங்க தானே ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து போனவர்கள் தான் இந்து மகாசபை ஆரம்பிச்சாங்க. பாஜகன்றாங்க இப்போ. இல்ல, அதுதான் இன்னைக்கு ராகுல் காந்தி அதை மீட்டு எடுக்கிறார். அதன் போல ஐடியாலஜியை நீர்த்து போக விடக்கூடாது. ஏன்னா அதுல நேரு வந்து அன்னைக்கு நேரும் காந்தி இருக்கிற வரைக்கும் அந்த ஐடியாலஜி ஒன்றும் பண்ண முடியல. பாஜக RSS இன்னைக்கா முயற்சி பண்ணது? அவங்க 100 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 100 வருஷமா அவங்களை ஏன் வெற்றி பெற முடியலன்னு சொன்னா, நேருவினுடைய ஐடியாலஜியும் மகாத்மா காந்தியினுடைய தார்மீக அந்த அரசியலும் அதை வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தது. அதனாலதான் அவங்க 2 பேர் மேலேயும் பாஜக கோபம் வருது. அவங்க இன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம ஆட்சியை பிடிச்சிருப்போம், நம்ம 100 வருஷம் பிந்திட்டோம். அதுக்கு காரணம் வந்து காந்தி நேருன்னு நினைக்கிறாங்க. சோ இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அந்த கொள்கைகளை நீர்த்து போடாமல் பார்ப்பதற்கு கொள்கை வயப்பட்ட ஒரு இளைஞர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறார். அவர் அதான் இந்த தேர்தல்கள் எல்லாம் அவர் அதற்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். புதிய இளைஞர்களை வர சொல்லணும், புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க வந்து ஐடியாலஜிக்கலா வந்து கமிட்டடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ ஆகவேதான் வந்து கூடுதல் இடங்கள் வேணும், புதிய இடங்கள் வேணும் அப்படிங்கிற முயற்சி நடக்கும். காங்கிரஸோட ரிவைவலுடைய விஷயம் தான். ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இது ஒரு டிரான்சிஷன் பீரியட். மாற்றங்கள் நடைபெறுகிற நேரம் எப்பவும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். அந்த குழப்பங்கள் தெளியக்கூடிய டைம் வரும். அது வந்து செட்டில் ஆகணும். இன்னைக்கு வந்து ஒரு ஜெனரேஷன் விட்டு இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுது காங்கிரஸ் கட்சி. ராகுல் காந்தியினுடைய நடைமுறை வந்து சோசியல் ஜஸ்டிஸை பற்றி காங்கிரஸ் கட்சியில பேசுனது மிக மிக குறைவு. இப்பதான் நடக்கும். இடஒதுக்கீடை பற்றி பேசினதே கிடையாது. கேட்டீங்களா? ஆகவே இன்னைக்கு அதெல்லாம் வந்து பேசப்படுகிற பொருளா இருக்குது. கேட்கிறாரு, எத்தனை செக்ரட்டரி இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, பிரின்சிபல் செக்ரட்டரிஸ், அவங்க தான் அரசாங்கத்தை நடத்துக்கிறாங்க. 92 செயலாளர்கள்ல வந்து 4 பேர் கூட பேக்வேர்ட்ஸ் இல்லையே, 4 பேர்ல ஒருத்தர் கூட சிறுபான்மை இல்லையே, தலித்ஸ்கள் இல்லையே, மலைவாழ் மக்கள் இல்லையே. இந்த குரல் காங்கிரசுக்கு மிக மிக புதிது. இந்த குரல் அன்னைக்கு ஒரிக்கலன்னு தான் பெரியாரை போன்றவர் அன்னைக்கே வெளியே வந்தாங்க. இந்த குரலுக்கு எதிரான குரல் வந்து அன்னைக்கு இதை அமுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. நீங்க நம்முடைய சட்டமன்றத்துல வாதத்தை பாருங்க. சத்தியமூர்த்தி பேசின அசம்பிளியில பேசின பேச்சாடு, நீங்க வந்து இப்ப புட்டு கட்டுற அந்த மரபுகளை வந்து எதிர்த்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து சட்டமன்றத்துல பேசுகின்ற போது அதை எதிர்த்து சத்தியமூர்த்தி பேசுகிறார். பெரிய தலைவர் சத்தியமூர்த்தி, பெரிய தியாகி. ஆனா ஐடியாலஜிக்கலா வந்து இது எங்க மரபு, இது எங்கள் வைதிக முறை, இதுல நீங்க கை வைக்காதீங்க. குழந்தை திருமணத்தை வந்து வெள்ளை ஏகாதிபத்தியம் வந்து தடுத்து சட்டம் போடுகின்ற போது பாலகங்காதர திலகர் வந்து பெரிய போராட்டம் நடத்துகிறார். அதை நீ கை வைக்க கூடாது. நீ 5 வயசுல திருமணம், 6 வயசுல திருமணம், 1 வயசுல திருமணம் விதவையாகிறது, இதை எதிர்த்து போராட்டம் நடத்தி திருமண வயதை கூட்ட வேண்டும் என்கிற அது வருந்தும், பாலிய விவாதங்களை தடுக்க வேண்டும் என்கிற சட்டம் நிறைவேற்றுகின்ற போதும் அதை பாலகங்காதர திலகர் எதிர்க்கிறார். சோ காங்கிரஸ் கட்சியில இப்படி முரண்பட்டவர்கள் இருந்திருக்காங்க. இந்துஸ்தானி பேச தெரியாதவர்கள்
இந்தியாவை விட்டு வெளியே போக வேண்டும் என்று பேசியிருக்கிறார் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் ஒரு காங்கிரஸ் உறுப்பினர். ஆனா நேருவும் மகாத்மா காந்தியும் இவர்களையெல்லாம் உள்ளடக்கி இவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு இவர்கள் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி ஒருங்கிணைத்து நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை ஒத்துக்க வைத்ததுதான் அவங்களுடைய வெற்றி. அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஒரே ஏகமனதாக ஏற்பட்ட டாக்குமெண்ட் தானே. ஆகவே நாம் காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னைக்கு அதுக்கு ஒரு கிரைசிஸ் இருக்கு. டிரான்சிஷன் பீரியட்ல இருக்காங்கன்றத சொல்றீங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியில இருந்து விஜயோடைய கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற ஆசையும் பலரும் வெளிப்படுத்திருக்கிறத பார்க்க முடியுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு நியாயமான கோரிக்கையா அல்லது விஜய போறது அப்படின்றது சரியான்றது ஒரு கருத்து. அது ஒரு கருத்து சொல்ல ஒரு சீனியர் லீடரா நீங்க அது உங்க ஒப்பீனியன் கேட்கலாம். அதை நான் ஊடகத்துல வாதிக்க முடியாது. அதனுடைய அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல ஊடகத்துல மூலம் வாதிக்க முடியாது. அது அதை மாதிரி கருத்துக்கள் சொல்லப்பட்டால் அதுக்கு ஒரு செயற்குழு இருக்கிறது, எங்களுக்கு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி இருக்கிறது, அதுல உட்கார்ந்து வாதித்து முடிவெடுக்கணும். விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகளை எப்படி பாருங்க? டாக் ஆஃப் த டவுனா அவர் தான் இருக்கார். அவருடைய பாலிடிக்ஸ் தான் முக்கியமா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பேசப்படுது. நீங்களும் பார்த்திருப்பீங்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். இவ்வளவு நாள் அவருடைய இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஈர்ப்பு இருப்பதாக சொல்றாங்க, இளைஞர்கள் இளம் பெண்கள் மத்தியில. ஆனால் ஒரு முழுமையான அரசியல் செயல்பாடு வந்திருக்கிறதான்னா எனக்கு தெரியல. அது இன்னும் தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அதை பார்க்கணும். அதற்கு எப்படி அவர் எவ்வளவு தூரத்துக்கு ஜனங்களை ரீச் ஆயிருக்கிறார். Too soon to judge அப்படின்னு. Too early to judge. Yes. சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை விஜய் குறிவைக்கிறார், அவர் அதுக்கு பயன்படுவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது ஒரு மேஜர் டிரான்சிஷனை பண்ணுவாரு. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருந்து சிறுபான்மை வாக்குகளை அங்க கொண்டு போவதற்கு விஜய் உதவுவார் அப்படின்ற கருத்து முன்வைக்கப்படுது. அதற்கான பாசிபிலிட்டி இருக்கா? சிறுபான்மை மக்கள் எப்படியும் பாத்தீங்கன்னா அவங்க டிஃபென்சிவா தான் வாக்கு போடுவாங்க. யார் வேண்டும் அப்படின்னு ஓட்டு போடுறது இல்ல, யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஓட்டு போடுறது இல்ல, யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பார்த்து தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு நடக்கும்போது தாங்கள் பாதுகாப்பா இருக்கணும். அவங்க வேற ஒன்றும் அவங்க தே டோன்ட் வாண்ட் டு பிகம் த சீஃப் மினிஸ்டர், தே டோன்ட் வாண்ட் டு பிகம் த பிரைம் மினிஸ்டர், தே டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எ ஷேர் இன் பவர். தாங்கள் நிம்மதியா தங்களுடைய வழிபாடுகள் முறைகள், தங்களுடைய கல்வி நிறுவனங்கள், தங்களுடைய தொண்டு நிறுவனங்கள், தங்களுடைய மத வழிபாட்டு சடங்குகள், தங்களுடைய மத அடையாளங்கள், கலாச்சாரங்கள் இவைகளெல்லாம் பின்பற்றுறதுல இடைஞ்சல் இருக்கக்கூடாது. வேலை வாய்ப்புகள், கல்வி வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு கிடைக்கிறதை போல கிடைக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதற்கு யார் யாரால் நமக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும்னு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. ஆகவே ஓட்டு போடுகின்ற போது இதை எதிராக இதை சிதைக்கின்றவர்கள் ஆட்சிக்கு விடக்கூடாது. நம்முடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். இப்போ சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேவாலயத்துக்குள்ள போய் உட்கார்ந்தாங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு செக்ஷன் உள்ள ஜெய் ஸ்ரீராம்னு உட்கார்ந்துக்கிறாங்க தேவாலயத்துக்குள்ள. பள்ளிவாசல்கள்ல தொழுகை நடத்த முடியறது இல்லை. கிறிஸ்துமஸ் போது இந்த தாக்கல்கள் இருக்கு. பெண்கள் ஹிஜாப் போட்டு போக முடியல, மதரசாக்களை நடத்த முடியல. இதை போன்ற நெருக்கடி இருக்கிற மாநிலங்களை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள். ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க வந்துடக்கூடாது. ஆகவே அதை போன்ற ஒரு சூழ்நிலை வராமல் இருப்பதற்கு யாருக்கு ஓட்டு போட்டா சரி அப்படித்தான் பார்ப்பாங்க. சரியா? அதாவது மதவெறி சக்திகள், வகுப்புவாத சக்திகள், பாசிச சக்திகளை யாரால் தோற்கடிக்க முடியும் அப்படின்னு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்களே ஒழிய எடுத்த உடனே நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தங்களுடைய சொந்த மதங்களை சார்ந்த வேட்பாளர்களுக்கு அவங்க வாக்களிப்பதில்லை. அவர்கள் இந்த 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 ஒரு கோணத்தில் தான் பார்த்து. இவர் திமுக பாஜக மறைமுக கூட்டணியில இருக்காங்கன்னு சொல்லிதான் அதை கேட்கிறாரு. சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை வெளிப்படையா அதிமுக பாஜக டைரக்டா இருக்காங்க, திமுக பாஜக மறைமுக கூட்டணி. தேர்தல் காலத்தில் நிறைய செய்திகள் சொல்லப்படும். அவைகளெல்லாம் மக்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள், பொறுமையாக அலசுவார்கள். 3 மாசம் இருக்கு, தினசரி மாலை நேர வாதங்கள் தொலைக்காட்சியில நடக்கிறது, அரசியல் தலைவர்கள் பொதுக்கூட்டங்களில பேசுகிறார்கள். ஒவ்வொரு கட்சியிலையும் அவங்க போய் சேர்வதையும், சேர்ந்தவர்கள் விலகுவதையும், விலகியவர்கள் சேர்ந்துவதையும், விலகுவதற்கு முன்னால் அவர்கள் பேசிய வார்த்தைகளையும், சேர்ந்த பிறகு அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் மக்கள் பார்த்து அமைதியாக சிரித்து கொண்டிருக்கிறார். பதில் சொல்லுவாங்க, கரெக்டா சொல்லுவாங்க. இது ஒரே ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்க ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல காங்கிரஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஒரு விமர்சனம் வைக்கப்படுது சமூக வலைதளங்கள்ல. அது காங்கிரஸ் ஒரு பண்ணையார் கட்சி, அது ஒரு பண்ணையார் மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த பண்ணையாருக்கு அதிகாரம்லாம் போயிடுச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் அவருக்கு தோணும்ல, ஊர்லாம் என் கட்டுப்பாடுல இருந்தது, என் கண்ட்ரோல்ல இருந்தது, இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு, திரும்ப அதெல்லாம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கோவப்படுற ஒரு பண்ணையார் மாதிரி காங்கிரஸ் நடந்துக்குது. இதுதான் அதனுடைய முகம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதற்கு உங்களுடைய பதில்? அதாவது ஒரு 60 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததுனால காங்கிரஸ் கட்சி கட்சி அமைப்புகளை பற்றி கவலைப்படாமல் இருந்தது உண்மை.
ரொம்ப கவலைப்பட்டுக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா வந்து கவர்மெண்ட் நடத்துறது, ஸ்கீம்ஸ் போடுறது, பல திட்டங்களை நிறைவேற்றுவது, ஒரு தேர்தல் அடுத்த தேர்தல் அந்த மாதிரி வந்து தேர்தலுக்கு தேர்தல் அந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருந்ததுனால கட்சி வந்து ஒரு தோல்வி வந்தால்தான் ஏன் தோல்விக்கான காரணம்னு யோசிக்க சொல்லும். நான் அதனாலதான் தோல்விகளை வரவேற்கிறேன்னு சொல்லுவேன். இதை போல ஒரு தோல்வி வரணும். அந்த தோல்வி வந்தாதான் உங்களுக்கு வந்து உண்மையான காங்கிரஸ்காரர்களை அடையாளம் காண முடியும். இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு பல பேரை நான் சொல்ல முடியும், பேர் சொன்னா வருத்தப்படுவாங்க. அவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை என்ஜாய் பண்ணாங்க. மிக சிறிய வயசிலே வந்து அமைச்சரானார்கள், தலைவர்கள் ஆனார்கள், பெரிய அங்கீகாரத்தை பெற்றார்கள். ஆனா காங்கிரஸ் கட்சி தோற்ற உடனே முதல்ல இந்த இடத்தை விட்டு ஓடுனது அவங்க தான். சோ அவர்களை போன்றவர்களை எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு மிக உற்சாகப்படுத்தி ஆதரித்து அவங்களை வளர்த்து விட்டு அந்த தவறுகளுக்கெல்லாம் தான் இன்னைக்கு விலை கொடுக்குறோம். ஸோ அதை போன்ற நடந்ததுனால இன்னைக்கு அது போல உணர்வு இருக்கு. அதைத்தான் ராகுல் காந்தி வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறார். இப்போ நீங்க வந்து மாவட்ட கட்சி தலைவர்களை போடுறதுக்கு வந்து வட்டார தலைவர்களை கேட்டுதான் போடுறோம். இப்போ இன்னைக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வேட்பாளர்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 5000 பேர் எங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த 5000 பேர் அப்ளிகேஷன்ஸ் நாங்க என்ன பண்றோம்னா தொகுதி வாரியா பிரிச்சு எல்லா அப்ளிகேஷன்ஸையும் பிளாக் காங்கிரஸ் கமிட்டிக்கு அனுப்புறோம். பிளாக் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து கருத்து சொல்லி அந்த வேட்பாளர்களை பற்றி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் அதற்கு மேல கமெண்ட் எழுதின பிறகுதான் நாங்க இங்க ஸ்கிரீனிங் கமிட்டியில எடுத்துக்குவோம். ஸோ அது மாதிரி திட்டங்கள் இப்பதான் வருது. அதே மாதிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் முன்னால அங்கிருந்து நியமிச்சாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்ப பார்வையாளர்கள் வந்து உட்கார்ந்து ஒரு ஜில்லாவில் 4 நாள் 5 நாள் இருந்து ஒவ்வொரு தொண்டர்களையும் பார்த்து அதுல பேனல் பண்ணி தான் நாங்கள் இந்த தடவை புதுசா போட்டிருக்கிறோம். நிறைய இளைஞர்களை போட்டிருக்கிறோம். 45 வயசு 50 வயசு இளைஞர்கள் 70 விழுக்காடு மாவட்டங்கள்ல அவங்க தான் மாவட்ட தலைவர்களாக பங்கேற்று இருக்காங்க. அதனால வந்து ஒரு மாற்றத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிறது. ரொம்ப குறிப்பா இந்த 45 நிமிஷத்துல எந்த இடத்துலயும் நீங்க காங்கிரஸையும் விமர்சிக்கல, திமுகவையும் விமர்சிக்கல, தாவேக்காவையும் விமர்சிக்கல. அதுதான் டேக் அவேவா நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ.